குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நாம் இப்போ 8ஆம் வகுப்பு அழகு 13 நீர் அப்படிங்கிற பாடம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த பாடத்தில் ஃபர்ஸ்ட் நம்ம நீரோட இயல்பு எப்படி இருக்கும், நீரில் என்னென்னலாம் இருக்கு, ஹைட்ரஜன் மற்றும் ஆக்சிஜன் மூலக்கூறுகளை கொண்டிருக்கும், ஹைட்ரஜன் மோனாக்சைடு அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். அதுக்கப்புறம் நீரை மின்னாற்பகுத்தல் பார்த்தோம். நீரை மின்னாற்பகுத்தல் மூலம் ஹைட்ரஜனாகவும் அது ஆக்சிஜனாகவும் 2 வாயுக்கள் பிரிகை அடைகிறது அப்படிங்கிற சோதனை நீரை மின்னாற்பகுத்தல் மூலமா பார்த்தோம். அதுக்கப்புறம் நீரை எப்படி ஆய்வகத்தில் தயாரிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம். ப்ரிப்பரேஷன் ஆஃப் வாட்டர். ஹென்ரி கேவண்டிஸ் நீரை எப்படி தயாரிச்சாரு. அப்புறம் ஆய்வகங்களில் வாழைவடி நீர், சுத்தமான நீர், வாழைவடி நீர்னா சுத்தமான நீர் எப்படி தயாராகுதுன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் வாட்டர், நீரோட பண்புகள்லாம் என்னென்ன, இயற்பியல் பண்புகள், வேதியியல் பண்புகள் பார்த்தோம். இயற்பியல் பண்புகளில் தன்மை, கொதிநிலை, உறைநிலை, அடர்த்தி, அப்புறம் நீரின் அசாதாரண விரிவடைவு, உருகுதலின் உள்ளுறை வெப்பம், அதான் நம்ம முக்கியமா பார்த்தோம். உருகுதலின் உள்ளுறை வெப்பம், ஆவியாதலின் உள்ளுறை வெப்பம், தன்வெப்ப ஏற்புத்திறன், இதெல்லாம் நம்ம அதோட நீரோட பண்புகள்ல இயற்பியல் பண்புகள்ல பார்த்தோம். அதுக்கப்புறம் நம்ம பார்த்தது வேதியியல் பண்புகள். அதோட வேதியியல் பண்புகள், கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், லிட்மஸ் தாழ்மையில எப்படி வினைபுரியுது, அதோட ஸ்டெபிலிட்டிக்கு அதோட சோதனை, அந்த எப்படி நிலையா என்ன சேருமா எப்படி இருக்கு, அதோட வினையக்கும் கேட்டலிட்டிக் நேச்சர், அதெல்லாம் பார்த்தோம். அப்புறம் உலோகங்களோட வினை எப்படி புரியுது, அலோகங்களோட வினை எப்படி புரியுதுன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் வாட்டர் யுனிவர்சல் சால்வன், நீர் ஒரு சர்வ கரைப்பான். ஏன் சர்வ கரைப்பான் நீரை சொல்றோம், அதோட பண்புகள் என்ன அப்படிங்கறதெல்லாம் நம்ம பார்த்தோம், நீரோட சர்வ கரைப்பான். அதுக்கப்புறம் லாஸ்ட் வீடியோல பருக உகந்த நீர், ஒரு தண்ணி பருகணும்னா அது என்ன மாதிரியான குவாலிட்டிஸ் இருக்கணும், அதுக்கு என்ன மாதிரியான பண்புகள் இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம். பருக உகந்த நீரோட தன்மைகள் பார்த்தோம், அதோட கேரக்டரிஸ் பார்த்தோம். அதுக்கப்புறம் நீரை தூய்மையாக்கல் பார்த்தோம். அதுல வீழ்படிவாக்கல், வடிகட்டுதல், நுண்ணீர் நீக்கம் செய்தல், குளோரினேற்றம், ஆக்சிஜனேற்றம், காற்றேற்றம், இதெல்லாம் நம்ம ஃபுல்லா படத்தை வச்சு நல்லா நீட்டா எக்ஸ்பிளைன் பண்ணோம். இப்ப நம்ம லாஸ்டா பார்க்க போறது அதுக்கு முந்தின உள்ளது நீரின் கடினத்தன்மை. நீரின் கடினத்தன்மை இதைத்தான் பார்க்க போறோம். ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நீரின் கடினத்தன்மை, ஹார்ட்னஸ் ஆஃப் வாட்டர். பொதுவாக நம்ம இது பாடத்துக்கு உள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் ரொம்ப சிம்பிளாகவே இதை சொல்கிறேனே. கடினத்தன்மை அப்படின்னா ஒன்றும் பெருசாக ஒன்றுலாம் கிடையாது. அதாவது நம்ம சொல்லுவோம்ல உப்பு நீர் அப்படின்னு சொல்லுவோம்ல, உப்பு நீர், நல்ல நீர் உப்பு நீர்னு சொல்லுவோம்ல, அதான் அது உப்பு நீர் தான். அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக படிக்க போகிறோம். பொதுவாக நம்ம ஒரு துணி துவைக்கிறோம்னு வச்சுக்கோமே, நம்ம வீட்டில் துணி துவைக்கிறோம் இல்லை குளிக்கிறோம், எதுவாக இருக்கட்டும், நல்ல தண்ணியில் குளிக்கும் போதோ நல்ல தண்ணியில் துணி துவைக்கும் போதோ நம்மளுக்கு ஈஸியாக என்ன ஆகும், நுரைகள் நல்லா வரும். சோப்பு போடும்போது நமக்கு உடம்புல நல்லா நுரை வரும், இல்லை துணி துவைக்கும் போது நல்லா நுரை வரும். நல்லா அந்த தண்ணியோட சேர்ந்து சோப்பு சேரும்போது நல்லா நுரை சீக்கிரமா அழுக்கு போகும். அது நல்லா நீட்டா இருக்கும். எதுல? நல்ல தண்ணியில. இதே உப்பு தண்ணியில் நம்ம துணி துவைத்தோம்னு வச்சுக்குவேன், நம்மளுக்கு நுரையே வராது, அழுக்கு சீக்கிரம் போகாது. ஸோ அந்த மாதிரி நுரை வராமல் இருக்கு பார்த்தீங்களா, உப்பு நீர்னு சொல்றோம்ல, அதைத்தான் கடின நீர் அப்படின்னு சொல்றாங்க. நல்ல நீர் நல்ல நீர் தான். ஸோ இப்போ கடின நீர்னா என்ன, நல்ல நீர்னா என்ன, அதைத்தான் இப்போ பார்க்க போறோம். கடின நீர்ல எப்படி இருக்கும், நல்ல நீர்ல என்ன மாதிரியான உப்புக்கள் கலந்துருக்கும் அப்படின்னு பார்க்க போறோம். பொதுவாக நம்மளுக்கு நல்ல நீர் அப்படின்னு சொல்லும் போது பொதுவாக நம்ம தண்ணியில எப்பவுமே சொல்லியிருக்கோம் உப்புக்களும் தாதுக்களும் கரைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். உப்புக்கள், தாதுக்கள். அந்த குறைந்த அளவு உப்புக்கள் கரைஞ்சிருந்துச்சுன்னா அதை நம்ம மென்னீர் அப்படின்னு சொல்றோம். குறைந்த அளவு உப்புக்கள் கலந்துருந்தா அதை நம்ம மென்னீர் அப்படின்னு சொல்றோம். இதே இது நிறைய உப்புக்கள் கலந்துருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதை நம்ம கடின நீர் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? அதான் சொல்றாங்க. இப்ப கடின நீரை நம்ம துணியில போடும்போது ஒரு வார்த்தை அறிமுகப்படுத்துறாங்க, ஸ்கம் அப்படின்ற படிவை ஏற்படுத்துகிறது. உப்பு தண்ணியை வச்சு நம்ம துணி துவைக்கும் போது அது ஒரு மெல்லிய படலத்தை ஏற்படுத்துது. அது நம்ம அந்த வினை புரியறதுக்கு, அந்த நுரை உருவாவதற்கான வினையை தடுக்குது. அந்த ஸ்கம் அப்படிங்கிற படிவை உருவாக்குது அப்படின்னு சொல்றாங்க. இதனால அழுக்கு போறது ரொம்ப சிரமமா இருக்கு அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரியான உப்பு தண்ணீரை நம்ம என்ன சொல்றோம், கடின நீர் அப்படின்னு சொல்றோம். கடின நீருக்கு என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொதுவா தண்ணியில கால்சியம் மற்றும் மெக்னீசியம் உப்புக்கள் இருக்கும். கால்சியம் மற்றும் மெக்னீசியம் உப்புக்கள் அதிகமா கலந்துருந்துச்சுன்னா அது கடின நீர். அதான் மேட்ரு. தண்ணியில எல்லா உப்புக்கள் தான் இருக்கும், தாதுக்கள் தான் இருக்கும். ஆனால் கால்சியம் மெக்னீசியம் உப்புக்கள் நீரில அதிகமா கரைஞ்சிருந்தா அதான் என்ன நீர், கடின நீர். கடின நீரை நம்ம தற்காலிக கடின நீர், நிரந்தர கடின நீர்னு சொல்றோம். தற்காலிக கடின நீர் என்ன மாதிரியான இருக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, கால்சியம் மெக்னீசியத்தின் கார்பனேட் மற்றும் பைகார்பனேட் உப்புகளால் ஏற்படுகிறது. கால்சியம் மெக்னீசியம் காமன்,
தற்காலிக கடினத்தன்மைக்கு கார்பனேட் மற்றும் பைகார்பனேட் உப்புகள் ஏற்படுது. அதாவது கால்சியம் கார்பனேட், மெக்னீசியம் பைகார்பனேட், இந்த மாதிரி அதோட கார்பனேட் மற்றும் பைகார்பனேட் உப்புகள் ஏற்படக்கூடியது தற்காலிக கடினத்தன்மை. அதே இது நிரந்தர கடினத்தன்மை அப்படிங்கிறது அதே கால்சியம் மெக்னீசியத்தோட குளோரைடு மற்றும் சல்பேட் உப்புகளால் ஏற்படுகிறது. கால்சியம் குளோரைடு, மெக்னீசியம் சல்பேட், அந்த மாதிரி உப்புகளால் ஏற்படக்கூடியது நிரந்தர கடினத்தன்மை. இதை நம்ம பார்ப்போம். பாத்தீங்கன்னா கடின நீர் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். கடின நீர்னா என்ன? அந்த தண்ணியில கால்சியம் Ca அல்லது மெக்னீசியம் Mg, கால்சியம் மற்றும் மெக்னீசியம் உப்புகள் அதிகமா கலந்திருந்தா அது கடின நீர். கால்சியம் உப்பு, மெக்னீசியம் உப்புக்கெல்லாம் அதிகமா கலந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதான் கடின நீர். அந்த மாதிரி இருக்கிறதுல ரெண்டு விதமான தன்மை இருக்கு. தற்காலிக கடினத்தன்மை, நிரந்தர கடினத்தன்மை. தற்காலிக கடினத்தன்மை அப்படிங்கிறது என்ன? இந்த கால்சியம் மெக்னீசியத்தோட கார்பனேட் மற்றும் பைகார்பனேட் உப்பு கால்சியம். அதே மாதிரி அதோட நிரந்தர கடினத்தன்மைன்னா கால்சியம் மற்றும் மெக்னீசியத்தோட குளோரைடு மற்றும் சல்பேட் உப்புகளால் ஆனது. இதுதான் அதுல சொல்லியிருந்தது. படம் பாத்தீங்கன்னா ஒரு புக்ல படம் கொடுத்திருக்காங்க. ஒன்னும் இல்ல, கடின நீர் மென்னீருக்கான ஒரு சின்ன சோதனை கொடுத்திருக்காங்க. கடின நீர் மென்னீருக்கான சின்ன சோதனை. திரவ சோப்புனா தெரியுமா? சோப் ஆயில் சொல்றோம்ல, இப்ப நம்ம இந்த பாட்டில் எல்லாம் கலர் கலராக அடைச்சு விற்கிறாங்கல்ல, சோப் ஆயில் அப்படின்னு சொல்றது திரவ சோப்பு, லிக்யூட்ல இருக்கும். அதான் அந்த மாதிரி 2 டெஸ்ட் டியூப்ல சோப் ஆயில் எடுத்துக்கிறோம். ஃபர்ஸ்ட் டெஸ்ட் டியூப்ல சோப் ஆயில் எடுத்துக்கிட்டு அதோட என்ன சேர்க்கிறோம்? சுண்ணாம்பு நீரை சேர்க்கிறோம். சுண்ணாம்பு நீர் அப்படிங்கிறது என்னது? கால்சியம் கார்பனேட். சரிங்களா? கால்சியம் உப்பு இருக்கும், நிறைய கால்சியம் இருக்கும். கார்பனேட் உப்புகள், கால்சியம் கார்பனேட். சோ இந்த திரவ சோப்போட சுண்ணாம்பு நீரை ஒரு சொட்டு நம்ம என்ன பண்றோம்? கலக்கிறோம். கலக்கும் போது என்ன ஆகுது? எவ்வளவு நுரை உருவாகுது பாருங்க. கொஞ்சமா தான் நுரை உருவாகும். இந்த திரவ சோப்போட இந்த சுண்ணாம்பு நீரை சேர்க்கும் பொழுது கொஞ்சம் நுரை தான் உருவாகும். அதே திரவ சோப்பை எடுத்துக்கிறோம், அதே அளவுக்கு மழைநீரை எடுத்துக்கிறோம். இப்ப இது ரெண்டையும் சேர்க்கும் போது என்ன உருவாகுது? அதிக அளவு நுரை உருவாகுது. இதுல இருந்து நிறைய நுரை உருவாகிறது வந்து மென்னீராகவும், அதிக ஒரு நுரை சிறிதளவு நுரை உருவாகிறது நம்ம கடின நீராகவும் சொல்லலாம். புரியுதா? அடுத்து பார்க்க போறோம். ஒரு செயல்பாடு கொடுத்திருக்காங்க. செயல்பாடுல உங்களே எடுத்துக்க சொல்லிருக்காங்க. ஒரு 4 நீர் மாதிரிகள் எடுக்க சொல்றாங்க. குழாய் நீர், கிணற்று நீர், குளத்து நீர், ஆற்று நீர் அப்படிங்கிற மாதிரி ஒரு 4 நீர்களை ஒரே அளவா எடுத்துக்கிட்டு கரெக்டா எடுத்து குறிச்சுக்கிட்டு அதுல வந்து திரவ சோப்பை என்ன பண்ணணும் சேர்க்க சொல்றாங்க. ஒரு டெஸ்ட் டியூப்ல திரவ சோப்பை சேர்த்துக்கிட்டு நல்லா குளுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். சோதனை குழாய் எவ்வளவு குளுக்கணும்னா அதுக்கப்புறம் ஒவ்வொரு சோதனை குழாயிலும் எந்த மாதிரியான நுரை உருவாகிருக்கு, குழாய் நீர்ல சேகரிச்சது சோதனை குழாயில எந்த மாதிரி நுரை உருவாகிருக்கு, கிணற்று நீர் எந்த மாதிரி நுரை உருவாகிருக்கு, குளத்து நீர், ஆற்று நீர், இந்த மாதிரிலாம் என்ன மாதிரியான நுரைகளை உருவாக்கி இருக்கு அப்படின்னு பார்த்துலாம். இதுல இருந்து நம்ம எது வந்து நம்ம சேகரிச்ச நீர்லயே எது வந்து மென்னீர் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதிகமாக நுரையை உருவாக்கக்கூடியது மென்னீர்னு தெரிஞ்சுக்கலாம். நம்ம இதை சொல்ல முடியாது. குழாய் நீர், கிணற்று அந்தந்த ஏரியாவை பொறுத்து அந்தந்த நீரை பொறுத்து தான் நம்ம என்ன பண்ண முடியும்? சோதனைகளை நான் செஞ்ச முடியும். உனக்கு தேவையானது என்னது? ஒரே ஒரு திரவ சோப், லிக்யூட் சோப், அவ்வளவுதான். அதை எடுத்தாலே ஈஸியா நம்ம பண்ணிடலாம் அந்த சோதனை. இப்ப நம்ம அடுத்து நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கடின நீரின் குறைபாடுகள். இந்த கடின நீரால ஏற்படக்கூடிய குறைபாடுகள், டிஸ்அட்வான்டேஜ் ஆஃப் ஹார்ட் வாட்டர். இந்த கடின நீரால் என்னென்ன மாதிரியான குறைபாடுகள் ஏற்படும்? பொதுவாக என்ன கடின நீர் நம்மளுக்கு இன்னும் பார்த்தீங்கன்னா கடின நீர்லாம் குளிச்சோம்னு வச்சுங்களேன், நம்மளுக்கு உடம்பு அரிப்புகள், தலைமுடி கொட்டுறது, முடி ட்ரை ஆகிறது, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள்லாம் இந்த கடின நீர்னால ஏற்படும். சரிங்களா? அதை தான் சொல்லியிருக்காங்க. சலவை செய்வதற்கு ஏற்றதல்ல, துணி துவைக்கிறதுக்கு ஏற்றாது. இது ஸ்கம் அப்படிங்கிற பொருளை உருவாக்குது. இதனால என்ன ஆகுது? சோப்பு மற்றும் டிட்டர்ஜென்ட்கள் செயல்திறனை குறைக்குது. செயல்திறனை குறைக்கணும், அதோட பவரை குறைக்குது. சில சோப்புகள்லாம் உடனே ரொம்ப லைட்டா தேய்ச்சாலும் அழுக்கு போகும் நல்ல நீர்ல. ஆனா சோப்பு கடின நீர்ல என்ன ஆகும்? எப்படித்தான் துவைச்சாலும் எப்படித்தான் நம்ம இது பண்ணாலும் என்ன ஆகுது? அழுக்கு போகாது. ஸோ செயல்திறனை குறைக்குது. ரெண்டாவது என்ன ஆகுது? பாத்திரங்கள் எல்லாம் கழுவுறோம்ல, பாத்திரங்கள் மற்றும் கொள்கலன் மீது கடினமான படிவுகளை உருவாக்குது. இப்ப நம்ம ஒரு டேங்கா இருக்கட்டும், குழாயா இருக்கட்டும், இந்த மாதிரி கடின நீர் நம்ம அதிகமாக பயன்படுத்திக்கிட்டு இருந்தோம்னு வச்சுக்குவேன், அதில் உப்பு அடைச்சிக்கும். நம்ம சில சமயம் நம்ம தெரு பைப்புல எல்லாம் பஞ்சாயத்து போர்டில் வந்து அடைச்சிக்கிச்சுன்னு சொல்லி நோண்டி பார்ப்பாங்க தெரியுமா? நோண்டி பார்க்கும்போது ஒரு இடத்துல அடைச்சிக்கும். அதை எடுத்து எந்த இடத்துல அடைச்சிக்கணும்னு அவங்க இந்த கம்பிலாம் விட்டு பார்ப்பாங்க. கரெக்டாக ஒரு இடத்துல அடைச்சிக்கிட்டு கண்டுபிடிச்சிருவாங்க. அந்த இடத்துல வெட்டி என்ன பண்ணுவாங்க? உள்ள இறங்குவாங்க. ஐ மீன் நோண்டுவாங்க, குளினுவாங்க. அந்த மண்ணை நோண்டி அந்த பைப்பை எடுத்து பைப் பார்த்தா அந்த பைப்புக்குள்ள அவ்வளோ உப்புக்கள் அடைச்சிருக்கும். அந்த கடின நீரை பொறுத்து, தண்ணியோட தன்மையை பொறுத்து உப்புக்கள் வந்து என்ன இருக்கும்? அடைச்சிருக்கும். அந்த மாதிரியான பிரச்சனைகளை இந்த கடின நீர்கள் ஏற்படுத்தும். அடுத்து என்ன பண்ணும்? தொழிற்சாலைகள்ல என்ன பண்ணும்? எந்திர பாகங்கள் மீது படிவுகளை ஏற்படுத்தி அவற்றின் செயல்திறனை குறைக்கிறது. பெரிய பெரிய ஃபேக்டரிஸ்ல நிறைய எந்திரங்கள் இருக்கும். தண்ணீர் பயன்படுத்துற மாதிரியான எந்திரங்கள் நிறைய இருக்கும். கழுவுறது, வைக்கிறது, ஏகப்பட்ட ப்ராசஸிங்லாம் அந்த வாட்டர் வந்து உப்பு நீர் நம்ம கடின நீரை பயன்படுத்தும் போது அந்த எந்திரங்கள் மீது படிவுகளை உருவாக்கி அந்த எந்திரங்கள் என்ன, அதோட செயல்திறனை என்ன பண்ணுது? குறைக்கும். அப்ப நம்ம இந்த மாதிரி கடின நீர் நம்மளுக்கு என்ன ஆகும்? நம்ம பயன்படுத்திக்கிட்டே இருந்தாலும் நம்மளுக்கு என்ன ஆகும்? வயிற்று உபாதைகள்லாம் ஏற்படும். இந்த கடின நீரை பயன்படுத்தினாலும் நம்மளுக்கு என்ன ஆகும்? வயிற்று உபாதைகள் ஏற்படும். ஸோ நம்ம இப்ப இவ்வளவு நேரம் என்ன பார்த்தோம் அப்படின்னா, நீரோட கடினத்தன்மை ஏன் ஏற்படுது? அதோட கால்சியம் மெக்னீசியம் உப்புகள் அதிக அளவு கலந்திருக்கிறதுனால
அது கடின நீர் ஆகுது. அந்த கடின நீர் ஆகுறதுனால என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படுத்துது, அந்த கடின நீர்லேயே தற்காலிக கடினத்தன்மை, நிரந்தர கடினத்தன்மை. தற்காலிக கடினத்தன்மையில என்ன மாதிரியான உப்புக்கள் இருக்கும், கால்சியம், மெக்னீசியம் மற்றும் கார்பன் மற்றும் பைகார்பன் உப்புகள் இருக்கும். நிரந்தர கடினத்தன்மையில கால்சியம், மெக்னீசியத்தின் குளோரைடு மற்றும் சல்பைடு உப்புகள் இருக்கும். இந்த மாதிரியான நம்மளே ஒரு கடின நீர் மென்னீரை எப்படி கண்டுபிடிக்கிறதுக்கான சோதனைகள் பார்த்தோம். அந்த கடின நீரோட குறைபாடுகள்லாம் பார்த்தோம். இப்ப நம்ம அடுத்து என்ன பார்க்க போறோம், இங்க ஒரு படம் கொடுத்திருக்காங்க பாத்தீங்களா, எந்திர பாகங்களில் உள்ள படிப்புகள். இது ஒரு ஹீட்டரோட படம் கொடுத்துருக்காங்க, வாட்டர் ஹீட்டர். நம்ம குழாயெல்லாம் இந்த மாதிரி உப்புக்கள் படிஞ்சு இதை என்ன டேமேஜே பண்ணிடும். இன்னும் நம்ம சென்னை மாதிரியான ஏரியாவுக்கு ஊர்ல எல்லாம் போனோம்னு வச்சுக்கலாம், அவங்க குழாயில நம்ம எல்லாம் பைப் லைன் போட்டிருக்கோம், வீட்டில் போர் போட்டு பைப் போட்டிருக்கோம், அதெல்லாம் பிரச்சனை வராது, ரொம்ப பிரச்சனை வராது. ஆனா அதிகமா உப்புத்தன்மை இருக்கக்கூடிய ஏரியாக்கள் எல்லாம் பைப்புகளை அதிகமா அடைச்சிக்கிட்டு 2 வருஷத்துக்கு 3 வருஷத்துக்கு ஒரு என்ன பண்ணுவாங்க, அவங்க பைப் எல்லாம் மாத்துவாங்க, எல்லாம் டேமேஜ் பண்ணிட்டு இருக்கோம் இந்த தண்ணி, உப்பு தண்ணி வந்து. சோ இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம், அடுத்த டாபிக் என்னன்னா ரிமூவல் ஆஃப் ஹார்ட்னஸ். இந்த கடினத்தன்மையை நீக்கிறது, ரிமூவல் ஆஃப் ஹார்ட்னஸ். இது எப்படி நம்ம நீக்க போறோம் அப்படின்னு பார்க்க போறோம். இந்த மாதிரி நீக்கிறதுக்கான நிறைய முறைகள் கொடுத்திருக்காங்க. என்னென்ன முறைகள் கொடுத்திருக்காங்க, கொதிக்க வைத்தல், சலவை சோடாவை சேர்த்தல், அயனி பரிமாற்றம், வாழை வெடித்தல், இதெல்லாம் பார்க்க போறோம். இது மெயினா என்ன, அதுல இருக்கக்கூடிய உப்புக்களை நீக்கிறது. ஃபர்ஸ்ட் கொதிக்க வைத்தல் பார்த்தோம்னா என்ன சொல்றாங்க, கொதிக்க வைத்தல்னா என்ன நமக்கே தெரியும், பாயிலிங், சுட வைக்கிறது. இந்த மாதிரி சுட வைக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த தண்ணியில் இருக்கக்கூடிய கால்சியம் ஹைட்ரஜன் கார்பனேட் இருக்குல்ல, இந்த கால்சியம் ஹைட்ரஜன் கார்பனேட் அப்படின்னாலும் கால்சியம் பைகார்பனேட்னாலும் ஒண்ணுதான். அதுதான் இங்க கால்சியம் ஹைட்ரஜன் கார்பனேட் கொடுத்திருக்காங்க. இந்த கால்சியம் பைகார்பனேட் உப்புகள் சிதைவடைந்து கரையாத கால்சியம் கார்பனேட் உருவாகிறது. கரையாத கால்சியம் கார்பனேட் உருவாகி அதாவது அதுல தண்ணீரில் இருக்கக்கூடிய கரைஞ்சிருக்கக்கூடிய அந்த கால்சியம் ஹைட்ரஜன் கார்பனேட் சிதைவடைந்து கரையாத கால்சியம் கார்பனேட் உருவாகிறது. அப்ப இந்த கரையாத கால்சியம் கார்பனேட் தான் உப்பு. இந்த கரையாத கால்சியம் கார்பனேட் நம்ம வடிகட்டிட்டோம்னா நம்மளுக்கு என்ன நீர் கிடைச்சிரும், மென்னீர் கிடைச்சிரும். ரொம்ப சிம்பிள். அதை கொதிக்க வைக்கும் போது என்ன, நம்ம சில சமயம் கொதிக்க வைக்கும் போது பாத்தீங்கன்னா தண்ணி சுடு தண்ணி எல்லாம் தண்ணியை கொதிக்க வைக்கும் போது கீழே வெள்ளையா படியும் பார்த்திருக்கீங்களா, சாதாரணமாவே அதுதான் இது. வெறும் சின்ன கீழே உப்புக்கள் வந்து நல்லா படியும் எதுல, வெண்ணி தண்ணியை கொதிக்க வைக்கும் போது. அதுதான் இந்த சோதனையில சொல்லியிருக்காங்க. அடுத்து நம்ம என்ன சொல்றாங்கன்னா சலவை சோடாவை சேர்த்தல், ஆடிங் வாஷிங் சோடா. வாஷிங் சோடாவை சேர்க்கிறது மூலமாகவும் நம்ம என்ன செய்யலாம், நிரந்தர கடினத்தன்மையை நீக்கலாம். நிரந்தர கடினத்தன்மை அப்படிங்கிறது என்ன சொல்லியிருக்கேன், குளோரைடு சல்பேட் உப்புகள் சொல்லியிருக்கேன். அதான் இங்க சொல்றாங்க, சலவை சோடானது குளோரைடு மற்றும் சல்பேட்டுகளை கரையாத கார்பனேட் உப்புகளாக மாற்றுகிறது. ஏன்னா தற்காலிக கடினத்தன்மை அப்படிங்கும்போது பைகார்பனேட் உப்பு வரும், நிரந்தர கடினத்தன்மை அப்படிங்கும்போது குளோரைடு சல்பேட் உப்பு வரும். இந்த குளோரைடு சல்பேட் உப்புகளை கரையாத கார்பனேட் உப்புகளை மாற்றுது. அதே மாதிரி தான் கரையாத கார்பனேட் உப்புகள் என்ன பண்ணிடலாம், ஈஸியா நம்ம வடிகட்டிடலாம். வடிகட்டுறது மூலமா நீக்கப்படுகிறது. எப்ப சலவை சோடாவை சேர்க்கும்போது, கொதிக்க வைக்காம வெறும் சலவை சோடாவை சேர்த்தால இந்த மாதிரி மாறிடும், கடின நீர் மென்னீரா மாறிடும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது அயனி பரிமாற்றம், அயான் எக்ஸ்சேஞ்ச். அதாவது நீரோட கடினத்தன்மையை அகற்றுவதற்கு அருமையான இன்னொரு மெத்தட் என்ன அப்படின்னா இந்த அயனி பரிமாற்றம் தான். நீரினோட அயனியை பரிமாற்றம் செய்ய, அதாவது என்ன சொல்றாங்கன்னா அந்த கடின நீரை எடுத்துக்கணும். இந்த கடின நீரை அதுக்குன்னு சில செலக்டட் பிசின்கள் இருக்கு, அந்த இதுக்காகவே உள்ள தயாரிக்கக்கூடிய ஸ்பெஷல் பிசின்கள் இருக்கு. அந்த பிசின்களுக்குள்ள அனுப்பும் பொழுது, அந்த கடின நீரை அனுப்பும் பொழுது அந்த கடின நீரில் இருக்கக்கூடிய கால்சியம் மற்றும் மெக்னீசியம் அயனிகள் சோடியம் அயனிகளாக மாற்றப்படுகிறது. அந்த பிசினுக்குள்ள அனுப்பும் போது நம்ம உப்பு, மெயின் உப்பு என்னது, இந்த கால்சியம் மெக்னீசியம் தான். கால்சியம் மெக்னீசியம் அயனிகள் என்ன அயனியா மாற்றப்படுகிறது, சோடியம் அயனியா மாற்றப்படுகிறது. சோடியம் அயனி அப்படிங்கிறது வந்து மென்னீர், எண்ணிய சோடியம், பொட்டாசியம், இது எல்லாமே மென்னீர் தான். ஸோ நம்ம என்ன பண்ணலாம், ஈஸியா நம்ம என்ன பண்ணிடலாம், அந்த அயனி பரிமாற்றம் மூலமா அந்த கடின நீரை மென்னீரா மாத்திருக்கலாம். ஸோ நம்ம இப்போ லாஸ்டா பார்க்க போறது அந்த கடினத்தன்மை நீக்குதல்ல வாழை வடித்தல், டிஸ்டிலேஷன். வாழை வெடித்தல் அப்படிங்கிறது என்னது, தற்காலிக கடினத்தன்மை மற்றும் நிரந்தர கடினத்தன்மை வடிகட்டுதல் முறையில் அகற்றலாம். அந்த வடிகட்டுதல் முறைமா 2 முறையுமே அகற்றலாம். தற்காலிக கடினத்தன்மையை அகற்றிடலாம், நிரந்தர கடினத்தன்மையும் அகற்றிடலாம். இந்த மாதிரி வாழை வெடித்தலுக்கு உட்படுத்தப்படும் போது அதுல இருந்து பெறப்படக்கூடிய காய்ச்சி நீர் என்ன இருக்கும், வாழை வடி நீர் என்று அழைக்கப்படுகிறது. இந்த வாழை வடி நீர் தான் இருக்கிறதுலே ரொம்ப பியூர் வாட்டர். அதாவது வெறும் எதுவுமே இருக்காது, ஹைட்ரஜன் ஆக்சிஜன் மட்டும்தான் இருக்கு, வேற எந்த இதுவுமே இருக்காது. இதை நம்ம குடிக்கிறதுக்கு பயன்படுத்த முடியாது. அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுமா ஒரு அருமையாக கொடுத்துருக்காங்க பாருங்க, வாழை வடி நீர் மற்றும் காய்ச்சி நீர் சுவையாக இருப்பதில்லை. காரணம் காற்று, கார்பன் டை ஆக்சைடு மற்றும் தாதுக்கள் கரைந்துதலே குடிநீர் நல்ல சுவையை பெற்றுள்ளது. இது என்னன்னா ஆச்சுலாங்களா, இப்ப நம்ம தண்ணியை கொதிக்க வைக்கணும்னு வச்சுங்களேன், வெண்ணி தண்ணியை கொதிக்க வச்சு வீட்டில் அம்மா கொடுப்பாங்க, நம்மளுக்கு என்ன குடிக்க மாட்டோம், உடனே யாருமே 1/2 டம்ளர் 1 டம்ளருக்கு மேலே தண்ணி குடிக்க மாட்டோம். ஏன்னா தண்ணியை எப்போ கொதிக்க வச்சாலும் அதோட டேஸ்ட் மாறிடும். டேஸ்ட் மாறுறது அப்படி என்ன காரணம் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய காற்று, கார்பன் டை ஆக்சைடு மற்றும் தாதுக்கள்லாம் என்ன ஆயிரும், வேஸ்ட்டாக போயிடும். அந்த தாதுக்கள், கார்பன் டை ஆக்சைடு, காற்று, ஹைட்ரஜன் எல்லாம் கலந்துருந்தாத்தான் தண்ணி டேஸ்டா இருக்கும். நம்ம சுட வைக்கும் போது அந்த இதெல்லாம் நீக்கப்படுறதுனால தண்ணி என்ன ஆயிருது, நம்மளுக்கு
நம்மளுக்கு வந்து என்ன பண்ணப்படுது, சுவை குறைஞ்சிருக்கும். அதனால தான் நம்மளுக்கு காய்ச்சல்லாம் இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க, காய்ச்சிய நீரை குடியுங்கள். காய்ச்சிய நீர்னா அதில் இருக்கக்கூடிய எல்லா நுண்ணுயிரையும் காலி பண்ணிடும். அது எல்லா நுண்ணுயிரிங்கும் போது என்ன ஆகும், நன்மை செய்யக்கூடிய நுண்ணுயிரும் போயிடும், தீமை செய்யக்கூடிய நுண்ணுயிரும் போயிடும். அதனால தான் நம்ம இந்த மாதிரி உடம்பு சரியில்லாத மட்டும்தான் நம்ம என்ன பண்ணுவோம், அந்த காய்ச்சி நீரை குடிப்போம். மற்ற நேரத்தில் போனால் நம்ம நல்ல சாதாரண இப்போ கொடுக்கக்கூடிய குடிநீரத்தை நம்ம என்ன பண்ணுவோம், பயன்படுத்துவோம். ஸோ இந்த பாடங்களில் உங்களுக்கு நீரை பற்றியக்கூடிய ஒரு கண்ணோட்டம் கண்டிப்பாக இந்த பாடங்களை ஃபுல்லாக படிக்கும்போது வாசித்து பார்க்கும்போது மாறும்னு நான் நம்புகிறேன். அடுத்து வந்து நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீர் மாசுபடுதல். இதை அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.